கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். நன்றிப்பா நன்றிப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மீண்டுமாக நம்ம டிவியில் யூடியூப்பில் சந்திக்கக்கூடிய ஒரு கிருபையையும் வாய்ப்பையும் தேவன் தந்திருக்கிறார். நல்ல கால சூழ்நிலையை தந்திருக்கிறார். சரீரத்தில் எனக்கும் சுகபலன் தந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து உட்கார கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இன்றைக்கு பேசும்படி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காரியம் வேதத்தில் உள்ள காரியம்தான். என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து 1100 வெள்ளி பணம் சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க அதை எப்படி சேர்த்து வச்சாங்களோ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாங்களா, இல்லை மொத்தமாக ஏதாவது அமௌண்ட்டாக கிடச்சிதா அப்படின்னு தெரியல. தெரியாமல் அவங்க எப்படியும் 1100 வெள்ளி காசு சேர்த்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அப்போ சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க அதை ஒரு நாள் திடீர்னு தேடி பார்க்குறாங்க. நம்ம 1100 வெள்ளி பணம் வச்சுருந்தோமே, அதை எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பணம் இல்லை. 1100 வெள்ளி காசு இல்லைன்னா உடனே அவங்களுக்கு கஷ்டமாயிட்டு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாபம் போடுறாங்க. உடனே பணத்தை காணும் அப்படின்ன உடனே அவங்க வந்து சாபம் சொல்கிறாங்க. எவன் எடுத்தான், யார் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், என்ன என் பணத்தை எடுத்தது யார், அவன் நல்லா இருப்பானா, என்ன அவன் நல்லா இருக்க மாட்டான், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ட மணிக்கு திட்டுறாங்க. எப்படின்னா 1100 வெள்ளிக்காசு இப்போதைக்கு அது என்ன எவ்வளவு பணம் நமக்கு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், எவ்வளவு அப்படின்னு தெரியல. அப்படி நிறைய ஒரு பணம் தான் அது. அதனால அம்மா வந்து கண்ட மணிக்கு ஏசிட்டு கிடக்காங்க. விளங்க மாட்டான், தொலைங்க மாட்டான், அவன் பிள்ளைய அப்படி போயிருமா இப்படி போயிருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சாபம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து திடீர்னு அந்த மகன் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே வாரான். வரும்போது மகன் இந்த தாயினுடைய அம்மாவினுடைய சாபத்தை கேட்கின்றான். என்னது 1100 வெள்ளிக்காசா காணுமா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கதவு ஓரமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு கதவு ஓரமாக நின்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த தாய் வந்து ஆங்காரமாக அப்படியே கதறாங்க. யார் எடுத்தா என் பணத்தை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன், என்ன எவ்வளோ பாடுபட்டு இந்த பணத்தை நான் சேர்த்தேன், இந்த 1100 வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டேன், யார் எடுத்தான்னு தெரியலையே, அவங்க நல்லா இருப்பாங்களா, என்னை அள வச்சுட்டாங்களே, என் கண்ணீரை வடிக்க வச்சுட்டாங்களே, என்னை இப்படி கொள்ளையடிச்சிட்டானே, எவனா தெரியலையே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாபம் சொல்கிறாங்க. நிறைய சாபம் சொல்கிறாங்க. அப்படின்ன உடனே இந்த பையன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றான். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ என்ன அப்படின்னா, இந்த பணத்தை எடுத்தது இந்த மகன் தான், அந்த அம்மாவுடைய பையன்தான், அவன் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். அப்போ அவனுடைய காது வந்து இந்த சாபங்களை கேட்கின்றது. உடனே அவன் சொல்கிறான், என்ன செய்ய இப்போ, என்ன செய்ய, பணத்தை எடுத்தது நான் தான், இந்த 1100 வெள்ளிக்காசு எடுத்தது வந்து யார் தான், நான் தான். இது அம்மாவிடம் எப்படி திரும்ப கொடுப்பது, இதை அம்மாவிடம் திரும்ப கொடுப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளேயே பேசி கொள்கிறான். எப்படி போய் நான் இதை அம்மாட்ட கொடுக்க, ஏமா நான் தான் அம்மா அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு, இந்தாங்கம்மா அந்த 1100 வெள்ளிக்காசு நான் எதுவுமே பண்ணலம்மா, நான் கையில் தாம்மா வச்சுருக்கேன், இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு வெட்கமாக இருக்கின்றது. யாருக்குமே அப்படி தானே, நம்ம ஒரு பொருளை காண நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம், திருப்பி அவங்க தேடுறாங்க. அப்போ ஒரு கிண்ணமாக இருக்கட்டுமே, நம்ம இன்னொரு வீட்டில் உள்ள இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே என்ன ஏதோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு பணமோ ஒரு பொருளோ எதையோ நம்ம எடுத்து நம்ம செலவழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உரியவங்க நம்ம வீட்டில் தேடுறாங்க. அது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மா பணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம எடுத்துட்டோம். அப்போ அவங்க வந்து திட்டுறாங்க, யார் எடுத்தா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேனாக்கும், நான் இந்த பொருளை நான் அங்கே வாங்கினேனாக்கும். ஒரு சேரீயை சொல்லுங்களேன், ஒரு சேரீ நம்ம வாங்கியிருந்தோம், அது இப்போ காணும், அப்போ இதை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தனி குடும்பம் எங்கே இருந்தாலுமே அந்த பொருளை இழந்து போனவர்களுக்கு வந்து அது கஷ்டமாக தானே இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படின்னு சொன்ன உடனே. ஆனால் அதை திருப்பி கொண்டு நம்ம தான் அதை எடுத்தோம் அப்படின்னு கொடுக்கறது ஒன்றும் லேசான காரியம் கிடையாது.
தன்மானம்னு ஒன்று இருக்கலாம், அது நமக்கு என்ன செய்யும், கிராஸில் வரும். எப்படி நம்ம இது கொடுக்க, சும்மா கத்திட்டு போடும், இதை நம்ம எப்படி கொண்டு கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தெரியாமல் கொண்டு வச்சிருவோம், அவங்க எப்பாட்டு பார்த்து எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. உலகத்தில் எல்லாரும் நீதிமான் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சோதனைகளில் சாத்தான் ஏவி நம்மளை அதில் விழ வச்சிடுறான். இல்லை நாமே சுயமாக ஆசைப்பட்டு இச்சித்து எடுக்கிற சில காரியங்களும் வாழ்க்கையில் உண்டு. இதை நான் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கடைசியில் இது எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம், இந்த உண்மையான சம்பவம் இருக்குது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போ இவனுக்கு ரொம்ப ஒரு வெக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே யோசித்துக்கிட்டு இருக்கான். நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம், வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சாபம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ இவன் நம்முடைய வாழ்நாளையில் எப்படி இந்த சாபத்தோடு வாழ முடியும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். பார்த்துக்கோங்க. யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், நம்ம இதோட உயிர் வாழ முடியுமா, இந்த அம்மா கூட தான் நம்ம இருக்க போகிறோம், என்ன இந்த பணத்தை வரை நம்ம களவாண்டி எப்படி நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும், இது மனசு நம்மளை வதைக்குமே, வேதனைப்படுத்துமே அப்படின்னு அவன் நினச்சிட்டு கடைசியில் ஒன்று செய்கின்றான். என்ன செய்கின்றான் அப்படின்னு சொன்னால், இந்த 1100 வெள்ளி காசையும் நம்ம அம்மாட்டையே நம்ம திருப்பி கொடுத்துரும், இந்த சாபமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுக்கின்றான். இதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் வசனம் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எப்ராயிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். 2வது வசனம். அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன இந்த கதையினுடைய இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள். நான் தான் என்றான். அவன் என்ன சொல்றான், 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே என்று சாபமிட்டாயே. நீ சாபம் சொன்னியே, இந்த 1100 வெள்ளிக்காசை எவன் எடுத்தான் அப்படின்னு நீ சாபம் சொன்னியே, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அப்போ இவனுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். அந்த மீகாங்கிறவன் அந்த பணத்தை கொண்டு அவங்க அம்மாட்ட அப்படியே கொடுத்துட்டான். 1100 வெள்ளிக்காசு மட்டும் கொடுத்துட்டான். எதுக்குன்னா, சாபம் பொல்லாதது, நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தோடு நாம் வாழக்கூடாது என்பதற்காக இந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் உண்மையாக ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் தெளிவுற கூறுகின்றேன். ஏசப்பாவுடைய பெரிதான கிருபையினால் ஒருவேளை நம்ம பிள்ளைகளாக இருக்கின்றோம், இல்லை பெரியவர்களாக இருக்கின்றோம். நாம் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம சிறியவர்களாக இருக்கும்போது நம்முடைய பள்ளி பருவம் நாம் இப்படி பணங்களையோ பொருட்களையோ நம்ம எடுத்திருக்கிறோமா? அது அறியாத ஒரு காலம்தான், அறியாத ஒரு வயசாக கூட இருக்கலாம், அறியாத ஒரு பள்ளி பருவமாக இருக்கலாம். ஆனாலும் அதை காணும் என்பவர்கள், அந்த பொருளை களவு கொடுத்தவர்கள், அவர்கள் சாபம் சொல்லுகிறார்கள் என்பதை பரிசுத்த வேதத்தின் ஆதாரத்திலே நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை தேவன் ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கின்றார், நம்மை சுத்திகரிக்கும்படி நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி யாரோ நமக்கு விரோதமாக சொன்ன ஒரு சாபமா? அது அம்மாவா, அது அப்பாவா, இல்லை நம்மோடு கூட படித்து கொண்டிருந்த நண்பர்களிடத்திலே உள்ள காரியமாக இருக்குமா, ஏதாகிலும் இருக்குமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க தேவன் உங்களை அழைக்கின்றார். வா வா பாவி என்று அழைக்கின்றார் கர்த்தர். அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து சோதித்து பார்க்கும்படி உங்களை நான் வருந்தி கேட்கின்றேன்.
தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான சிக்கல்களிலே நான் இருக்கின்றேன். எந்த ஒரு சாபமோ தெரியலையே என்று நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கின்றீர்களா? நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். தேவனே, என்னை கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஆராய்ந்து பார்க்கும்படி நான் கேட்கின்றேன். என்னுடைய இதயத்தை உடைய கரத்திலே தருகின்றேன். என்னுடைய காது கேட்கல. இப்போ எனக்கு யாராவது சாபம் சொன்னால் அது எனக்கு காதில் கேட்கல. ஆனாலும் ஏதாகிலும் இருக்குமாயின் அதை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றேன். தேவ சமூகத்தை அமர்ந்து நோக்கி பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். நம்ம அறியாமல் செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். நம்ம உட்கார்ந்து இப்படிதான சாபங்கள் விலகுவதற்கு தேவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால இன்றைக்கு இந்த சாபம் நீங்க நாம் திருப்பி கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அது ஒரு முருங்கைக்காயா கூட இருக்கலாம், அது ஒரு ரோஜா பூவா கூட இருக்கலாம், அது தலையில் குத்துற ஒரு ஹேர் பின்னா இருக்கலாம், ஒரு வீட்டில் ஒரு பின்னா இருக்கலாம், ஒரு பேனாவாக இருக்கலாம். இல்லை வீடு கட்டுறாங்க, ஒரு அடியை 1.5 அடியை கூட்டி எடுத்து கட்டிடுறீங்க. அப்போ அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்கூடியவன் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல, அவன் வீடு கட்டும்போது என் இடத்துல 1.5 அடியை சேர்த்து கட்டிட்டான். இல்லை, நீ அதற்கு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும். இல்லை அப்படின்னா அதுக்குரிய அந்த இடத்தை அவனுக்காக அளந்து விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது சாபமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த செய்திக்கு நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி தான் தலைப்பை கொடுத்திருக்கின்றேன். அதனால் அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே சாபம் நம்மை விட்டு விலகும்போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் உங்களை கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியாது, நிறைய காரியத்தில் நம்ம மறந்துருக்கலாம். நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், பணக்காரங்களாகவும் இருக்கலாம், ஏழைகளாகவும் இருக்கலாம், எளியவர்களாகவும் இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், இருக்கிறவர்களாக இருக்கலாம். பிசாசு யாரை விட்டு வைக்காம, சின்ன பிள்ளைகள் எவ்வளவாக இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கடைகளில் எவ்வளவு பொருட்களை திருடி கொண்டு இருக்கின்றார்கள். எங்கள் ஜப அறையில் வெளியே எங்களுடைய ஜப ஹாலில் வெளியே ஒரு பெரிய வாய்க்கால் இருக்குது. அதில் 2 கதவுகள், பெரிய கதவுகளை வைத்து அந்த வாய்க்காலை நான் மறைத்து வைத்திருந்தேன். ஏன்னா எல்லாரும் கொண்டு எச்சு தண்ணி எல்லாத்தையும் அதிலே ஊற்றுவாங்க. ஆனால் உள்ளே ப்ரேயர் ஹால் இருக்குது, ஜபம் நடக்கும். அதனால் துர்நாற்றம் வீசும் அப்படிங்கிறதுக்காக மீன் கழுவின தண்ணி, மீன் எல்லாத்தையும் கொண்டு அங்கே கொட்டிடுவாங்க ப்ரேயர் செல்லுக்கு ஏறுற படிக்கிட்டக்க. அதனால் என்ன செய்த, 2 பெரிய கதவு விலைக்கு வாங்கி, பழைய கதவு விலைக்கு வாங்கி அந்த 2 கதவையும் அதில் அப்படியே கரெக்டாக மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் இடம் கிடந்துச்சு, அதில் யாராவது வேஸ்ட்டு ஊற்றலாம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வேஸ்ட்டு ஊற்றணும்ல, அதுக்காண்டி கொஞ்சத்தை இடத்த விட்டுட்டு மீதி அடைச்சாச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்க்க அந்த கதவை காணும், ஒரு கதவை காணும், ஒன்று தான் இருந்துச்சு. ஒரு கதவு தான், அது ஒரு 500 ரூபா ஒரு 700 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு இது நான் ஒன்றும் நினைக்கல. சரி, யாரோ இல்லாதவங்க வீட்டுக்கு கதவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு கதவு இல்லாமல் இருக்கலாம். நல்ல பெரிய கதவு, ஒரே கதவாக பெரிய கதவாக இருக்கும், அப்படி 2 கதவுமே. சரி, எடுத்துகிட்டு போட்டு பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது களவு செய்யாதிருப்பாயாக,
என்றுதான் அந்த பிரமாணத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு இது தப்பா சரியா? நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அது பாவமாக ப்ளஸ் அது சாபமாக மாறிவிடுகிறது. பிறனுக்குள்ளே யாதொன்றையும் விரும்பாதிருப்பாயாக என்பதுதான் நம்முடைய பிரமாணம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில். அவங்களுக்கு தேவையில்லை போல சும்மா போட்டிருக்காங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்படி தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்து கொண்டு இருந்து அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரீசன் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மனிதன், அவன் பேர் மீகா அப்படின்னு நம்ம சொன்னோம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் 1-2. அவனுடைய தாய் அந்த பணத்தை எவ்வளவு நாளைக்கு பிறகு அன்றைக்கு தேடுனாங்களோ தெரியல. உடனே அவங்களுக்கு வேகம் வந்துச்சு. வேகம் வந்து அப்படி கத்துறாங்க. அவங்க தன்னுடைய பையன்தான் அப்படி நினைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ என் பணம் களவு போயிட்டு, அவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியான பல சாப வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மகன் கேட்கின்றான். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கேட்காம இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே பொறுமை கொண்டு இருப்பார்கள். அப்போ நம்முடைய கரங்களை தேவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாரு பரலோக ராஜ்யத்துக்கு போவா அப்படின்னா, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். நான் உங்களுக்கு வாசிக்க அந்த சங்கீதத்தை 24 சங்கீதம் 3வது வசனத்தில், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் இருக்கிறவனே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னா பரலோக ராஜ்யம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் ஏறுவா, யார் நிலை நிற்பா அப்படின்னா கைகளில் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். முதல் பாயிண்டே கையை தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. உன் கைகளில் சுத்தம் இருக்கின்றதா? கைகளில் சுத்தம் வரும்போது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாகவும் இந்த பூமியிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் சாபம் இல்லாதவர்களாகவும் மாறிவிடுவதற்கு கிருபை செய்கிறார் தேவன். அதனால் இந்த மகன் சொல்லிட்டான் அம்மாட்ட போய், நீ இந்த 1100 வெள்ளிக்காசுக்கு நீ சாபமிட்டாயே, அதை எடுத்தவன் நான் தான். அந்த 17ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் 2வது வசனத்தை இன்னொரு நேரம் நம்ம தெளிவாக அதை வாசிக்க கேட்போம். சத்தமாக அதை வாசிக்க கேட்கின்றேன். நியாயாதிபதிகள் 17:2. அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்தவன் நான் தான் என்றான். பப்ளிக்கா அந்த பாவத்தை அறிக்கை செய்யறான். நீ சாபமிட்டாயே, அதை எடுத்தவன் நான் தான், இதோ என் கையில் இருக்கிறது. அதற்கு அவன் தாய், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். ஏன்டதான் பணம் இருக்கு, இந்தா உன் பணம் 1100 வெள்ளிக்காசு இருந்தா பிடிச்சிக்கோ சொன்ன உடனே அவங்க அம்மா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டார்கள். அதுக்கு முன்னால் சாபம் சொன்னாங்க அவங்க அம்மா. ஆனால் ஒப்புரவாகுதல், பாவ மன்னிப்பு வரும்போது சாபம் அகற்றப்படுகின்றது, பாவம் மன்னிக்கப்படுகின்றது, ஆசீர்வாதம் வந்து விடுகின்றது, இருள் விலகுகின்றது, ஒளி வருகின்றது, தடைகள் விலகுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர், நம்ம ஏசப்பா சாபத்திலே நிலைச்சி வைக்கிறவர் கிடையாது. நிரந்தரமான தீர்வாக விடுதலையை கொடுக்கும்படிக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன? உன் வாயினாலே நீ அறிக்கை செய்து நீ விட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். எடுத்ததை நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான சாப கற்றுகளிலே பிள்ளைகளோ குடும்பத்திலேயோ நீங்கள் ஒரு இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருக்கின்றீர்களா?
அது நிரந்தரமாகவே இருக்கின்றதா? அதுக்கு முடிவே இல்லையா என்றால், நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய தவறுகளை வெளிப்படுத்தி காட்டி மன்னித்து அதிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்க தேவன் ஆசையாக இருக்கின்றார். நேற்று ஒரு சகோதரி எங்களுடைய ப்ரேயர் ஹாலில் நேற்று நாங்கள் ப்ரேயர் வச்சுருந்தோம். அப்போ அந்த ப்ரேயரில் ஆராதனை நடத்தினாங்க. ஆராதனை நடத்தும்போது அவங்க அந்த ஆராதனையில் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பிள்ளை தான், நல்லா அந்த ஃபெல்லோஷிப் பண்ணா. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ உண்மையாக இயேசுபாவை தேடி நீ அவர்கிட்ட ஜெபம் செய்யும்போது அவர் தலையை அசைத்து கொண்டே இருப்பார். ரைட்டு ரைட்டு ரைட், ஓகேம்மா, சரிம்மா சரிம்மா, அழாத, கலங்காத, திகையாத, ஓகே தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தலையை அசைத்து கொண்டே இருப்பார் என்று அவர்கள் பாடல் பாடினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பிள்ளை இவ்வளோ அழகாக ஒர்ஷிப் பண்ணுறாள. நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் பார்த்து சரி தாரேன், சரி தாரேன் அப்படின்ட்டு. நான் ஆல்நைட் ப்ரேயருக்கு போக ஆசைப்படுவேன். எப்படி எங்கள் தூத்துக்குடியில் விஜிஎஸ் ஸ்கூலில் அது நடக்கும் பார்த்துக்கோங்க. நைட்டு 10 மணிக்கு தொடங்கி விடிய காலம் 5 மணிக்கு முடியும். எங்களுக்கு கடை 5:30 மணிக்கு எங்களுக்கு கடை திறக்கணும். அப்போ என்னுடைய கணவர் வீட்டிலேருந்து 5 மணிக்கு எந்திரிச்சா தான் கடையை போய் இங்கேருந்து சைக்கிளில் போவாங்க. சைக்கிளில் போய் கடையை திறக்கணும். அப்போ நான் 5 மணிக்கு வீட்டில் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு தான் அவங்க மடவுடனே கலப்பணும், நான் எழுப்பி விடணும்ல. தூங்குறவங்கள கூட ஒரு நேரம் எழுப்பணும். ஒரு நேரம் எழுப்பின உடனே யார் எந்திப்பா? கூட 2 நேரம் எழுப்பணும்ல. அப்போ நான் 5 மணிக்கு வீட்டில் இருக்கணும். ஆனால் அதனால் அவங்க விட மாட்டாங்க. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அவங்க தூங்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பிள்ளைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு, எல்லாம் அப்போ குட்டி குட்டி பிள்ளைகள் தான், பிள்ளைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்க அப்படி ஆரம்பிக்கும்போது நான் பையன் கேட்பேன், ஏங்க நான் விஜிஎஸ்சில் ஆல்நைட் ப்ரேயர் இருக்குது, போயிட்டு வரேன் அப்படிம்பேன். அவங்க அந்த தூக்கத்தில் என்ன கேட்கன்னு தெரியாது போல் அவங்களுக்கு. உடனே தலையை இப்படி ஆட்டுவாங்க. ஆட்டின உடனே டக்குன்னு கதவை பூட்டிட்டு, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை பூட்டி சாவி எடுத்துகிட்டு நடந்து விஜிஎஸ் ஸ்கூலுக்கு வரணும். கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீட்டில் இருந்து நடந்து வர்றதுக்கு. நானும் எங்களுடைய குழந்தை ஒய்ஃபும் சேர்ந்து ஓடி ஓடி, அவளும் அப்படி தான், அவளுடைய கணவன்ட்டு அப்படியே பரவாயில்லாமல் உத்தரவை கேட்டுட்டு கேட்டு பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு பறந்து வந்துடும். அதுக்கு பிறகு அங்கே முடியாமல் 4:45 தாண்டி அங்கேருந்து ஒரே ஓட்டம் தான். ஏன்னா நடுவில் ஆளே இருக்காது. ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் திமுகவில் ஒரு பெரிய நபராக, அரசியல்வாதியாக இருந்தவர். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு முழு இரவு ஜெபம் என்பதை ஆரம்பித்ததே பிரதர், அந்த சகோதரன் ஜீவானந்தம் அவர்கள் தான். அப்போ அவர்கள் இந்த ஆல்நைட் ப்ரேயரை கொண்டு வந்தார்கள். இரவு 10 மணியிலிருந்து விடியற்காலம் 5 மணி வரைக்கும் யாக்கோப்பு எப்படி போராடி அவர் ஜெபம் பண்ணார், அதே போல் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே சகோதரன் ஜீவானந்தம் அவர்கள். அப்போ அவங்க பிரசங்கத்தை நான் கேட்டேன். அதில் அவர் சொன்னார், நீ 10 மணிலேருந்து விடியற்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு ஆல்நைட் ப்ரேயரில் நீ கலந்து கொண்டீன்னா, இதை நான் கேட்கும்போது 1985 இல்லை 90வது வருஷம் இருக்கும் ஏறக்குறைய. 1990 கிட்டக்க தான் இந்த மெசேஜ் நான் கேட்டேன். இந்த ஆல்நைட் ப்ரேயரில் நான் கலந்து கொண்டேன் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஒரு ஆல்நைட் ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது 5000 ரூபா உன் பேங்கில் நீ அக்கௌண்ட்டில் உனக்கு விழுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ப்ரேயர் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் யாக்கோபு அந்த இரவு முழுவதும் அவன் போராடி ஒரு பெரிய வெற்றியை, நிரந்தர தீர்வை கண்டது போல நீ முழு இரவு ஜெபத்தில் அட்டன் பண்ணும்போது நீ ஒரு மாதத்தில் 12 மாதத்தில் 12 ப்ரேயர் நீ ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணினா உனக்கு எவ்வளோ பணம் தெரியுமா, அதுக்கு வட்டி. அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். அந்த நாட்களிலே இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு ஆன்லைன் ப்ரேயர்னா நாங்கள் ஓடத்தான் செய்வோம். வீட்டில் எவ்வளவோ தடைகள் வந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் நம்ம காத்திருக்கு. அநேக கட்டுகள் உடைபட்டன, அநேக தரித்திரங்கள் எங்களுக்கு விலகி போயின. தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த இரவுல அந்த ஜெபமும் பாட்டும் துதியும் ஆராதனையும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கும். அப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இந்த மகன் சொல்லிவிட்டான், அம்மா ஆசீர்வதிச்சு விட்டார்கள். இதுக்கு நடுவில் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ரோமர் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர்
7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பாவம் என்ன செய்து சமயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டு எப்போ இந்த பணத்தை எடுக்கலாம், எப்போ இந்த பொருளை எடுக்கலாம், எப்போ எதை எடுக்கலாம், இதே திங்கிங் தான், இதே தாட்டு தான். அப்படி இருந்து அதை எடுத்து அவனை கொன்றது அப்படின்னு இருக்கு. அடுத்து 15, ரோமர் 7:15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இவனுக்கு அந்த பணத்தை எடுக்கும்போது வேணுமா வேண்டாமா ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கும். விருப்பம் இல்லாமல் கூட என்ன செய்யலாம், எடுத்துருக்கேன். அடுத்த வசனம் 19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்போ செல்லு பார்க்குறாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே 12-1 மணி வரைக்கும் செல்லு எல்லார் கையிலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விருப்பமும் இல்லை, வைக்கணும்னு இருக்குது. கண்ணும் வலிக்கு, கழுத்தும் வலிக்கு, கையும் வலிக்கு. ஆனாலும் அந்த விரும்புகிற நன்மையை இந்த செல்லை கீழே போடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணுங்கிறது இல்லாமல் விரும்புகிறதை செய்யாமல் விரும்புகிற தீமையை செய்கிறேன். அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றார். ரோமர் 7:15 வாசித்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும் உங்களுக்கு. நான் நல்லதா இருக்கணும் விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு விரும்புகிறேன். அவங்ககிட்ட ஏச்சி பேச்சு வாங்கக்கூடாது, அடி வாங்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன். கணவன் மனைவிக்குள்ள அப்படிதான். மனைவி கணவனுக்கு விரோதமாக தவறு செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறேன். மனைவிக்கு விரோதமாக கணவன் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறேன். ஆனால் நான் செய்துடுறேன். நான் அல்ல, ஏற்கனவே நான் பாவ மன்னிப்பு கேட்காத பாவங்கள் எனக்குள்ளே இருக்கின்றன, அதனால செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 21 வாசத்தை நம்ம முடிப்போம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். எனக்கு நன்மை செய்வேன்னுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனால் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணமும் வந்துருது. அப்போ நான் அந்த தீமையை விட்டு விலக வேண்டும். அதனால தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஒரு சின்ன ஒரு கவியை பாடல் படிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட தவறுகளை என் கைகள் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று நம்ம ஏசப்பாட்ட கெஞ்சி கேட்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க. தீர்மானம் எடுங்க, ஜெயம் எடுப்போம், சாபம் விலகட்டும், ஆசீர்வாதம் வரும். பொன்வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பணாஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த நாருயிரே. அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆமென், அல்லேலூயா. பொன்வெள்ளியும் மாபெரும் தேர்ப்புகுல பண ஆஸ்தி வீணல்லவோ. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், சாபம் வேண்டாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரோடு கூட என் தேவனை நீர் இடைப்படுவீராக. நீங்கள் இடைப்படுங்க தகப்பனே. இந்த சாபத்தில் இருந்து மக்களை நீர் விடுவித்து ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் தரைமட்டு தாழ்த்தி கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம்.
ஜெபம் கேட்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற, டிவி மூலமாக யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒவ்வொருவருக்கும் ராஜா இரக்கம் காட்டி சாபத்தின்றி விடுதலை ஆக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் தரைமட்டு தாழ்த்தி ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you.